பெஞ்சல் புயல் சென்னைக்கு 110 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கும் நிலையில் அது தொடர்பான செய்திகளை பார்க்கிறோம். அந்த வகையில் இரவில் இருந்து பெய்த மழையின் காரணமாக சென்னை பேசன் பாலம் சாலையில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை களத்தில் இருந்து வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. அவரிடம் கேட்கலாம். லதா, வணக்கம். கள தகவல்கள் என்ன? அகிலா, வணக்கம். நேற்று இரவிலிருந்து பெய்த மழையின் காரணமாக சென்னையின் ஒரு சில பகுதிகளில் மழைநீரானது தேங்கி நிற்கிறது. ஆனாலும் ஒரு சில பகுதிகளில் அதை வெளியேற்றக்கூடிய வேலைகளில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. முக்கியமாக நாம இப்போ இருக்கக்கூடிய பேசன் பிரிட்ஜ் சாலை, அதாவது மின்ட் பகுதியிலிருந்து வால்டர் சாலையை இணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இது இருக்குது. இந்த பகுதியில் பார்த்தோம்னா தற்பொழுது மழையானது லேசான மழையானது பெய்து வருகிறது. முக்கியமாக பார்த்தோம்னா இந்த பகுதியில் மழைநீரானது தேங்கி வெள்ளம் போல் காட்சி அளிக்கக்கூடிய ஒரு நிலையில் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். முக்கியமாக இருசக்கர வாகனங்கள், ஆட்டோக்களில் செல்வோர்கள் எல்லாம் சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா இருசக்கர வாகனங்களில் வரக்கூடியவர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அவர்கள் அங்கேயே வாகனத்தை நிறுத்தி தள்ளி கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது. அதே போல ஆட்டோக்களில் வரக்கூடியவர்களும் கூட பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அதே போல பார்த்தோம்னா இந்த பகுதியில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் தண்ணீரானது முழங்கால் அளவிற்கு தேங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலையில பயணிகள் எல்லாம் வேறு ஒரு இடத்திற்கு சென்று அந்த இடத்தில் இருந்து பேருந்துகளில் ஏறி செல்லக்கூடிய ஒரு நிலையானது இருக்குது. நேற்று இரவிலிருந்து பெய்த மழையின் காரணமாக இந்த பகுதியில் இந்த மாதிரியான ஒரு சூழலானது இருக்குது. மேலும் பார்த்தோம்னா அடுத்தடுத்தபடியாக மழை இன்னும் பெய்யக்கூடிய ஒரு நிலையில இன்னும் கூட கூடுதலாக இந்த பகுதியில் மழை நீரானது தேங்கும் என்ற ஒரு அச்சமும் இந்த பகுதி மக்களிடையே இருக்குது. அதனால விரைவில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீரை வெளியேற்ற வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்க நன்றி லதா. தொடர்ந்து அப்பகுதி மக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். ஒரு ஜொமேட்டோ ஊழியராக இருக்கேன். பார்ட் டைமாக தான் ஒர்க் பண்ணுறேன். ஆல்ரெடி ஏர் செலிஸ்டாக இருக்கேன். சும்மா பார்ட் டைமாக ஒர்க் பண்ண வந்தேன். சரி, ஓகே. இப்போ மழை டைமில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ண ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆமாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி போகிறதுக்கு கூட வசதி இல்லை இங்கே. தண்ணி ஆனால் கிளியர் ஆகிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருக்குது, மழை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த டைமில் இந்த மாதிரி ஒர்க் எப்படி பார்க்குறீங்க? பண்ணி தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. சாப்பாடுக்கு பண்ணி தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. சரி சரி, ஓகே. நான் இப்போ தண்ணி அங்கேருந்து தண்ணிட்டே வந்துட்டேன். ஓகே. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கங்கே பள்ளமாக இருக்குது நிறைய இடம். நிறைய பேர் மாட்டி நிற்கிறாங்க, போக முடியல, வண்டி ஆஃப் ஆகிடுது. அதனால் தள்ளி தான் வரும். ரொம்ப பள்ளமாக இருக்குது.